மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு குறித்து சென்னையில் நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. அண்மையில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் கூடியது. இதில் தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் மாநிலங்களை ஒன்றிணைத்து கூட்டு நடவடிக்கை குழுவை அமைப்பது என முடிவெடுக்கப்பட்டது. மேற்கு வங்கம், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, பஞ்சாப், ஆந்திரா, ஒடிசா மாநிலங்களின் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியதுடன் இதற்கான ஆலோசனைக் கூட்டத்திற்கு அழைப்பும் விடுக்கப்பட்டது. அமைச்சர்கள் மற்றும் திமுக எம்பிக்கள் அவர்களை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். இந்நிலையில் சென்னையில் நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் காங்கிரஸ், பிஜு ஜனதா தளம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என தெரிகிறது. இந்நிலையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க வரும் தலைவர்களுக்கு வரவேற்பு தெரிவித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டிற்குள் ஆரம்பித்த இந்த இயக்கம் தேசிய இயக்கமாக மாறியுள்ளது என்று கூறியுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். ஃபேர் டீலிமிட்டேஷன் இதுதான் இப்போ பேசு பொருளாக இருக்குது. திமுக ஏன் இதை பேசு பொருளாக ஆக்குச்சுன்னா, 2026 டீலிமிட்டேஷன் கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அப்போது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சால் நம்மளோட எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும். இதை உணர்ந்து தான் நம்ம முதல்ல குரல் எழுப்பியிருக்கிறோம். இது எம்பிக்கள் எண்ணிக்கை சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, நம்ம மாநிலத்துடைய உரிமை சார்ந்த பிரச்சனை. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகளையும் அழைச்சி கூட்டம் நடத்தணும். பாஜக தவிர மற்ற எல்லா கட்சியினரும் ஓரணியில் நின்று நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு வேண்டும்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். அதில் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்பட உள்ள மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைச்சு போராட வேண்டும்னு முடிவெடுத்தோம். அதுக்காக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் ஆகிய 7 மாநில முதலமைச்சர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களை சார்ந்த எல்லா கட்சிகளோட தலைமைக்கும் நான் கடிதம் எழுதினேன்.